நான் அடிப்படையாக நிறைய விவாதங்களில் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். இங்கேயும் இந்த வகுப்புக்குள்ளேயும் நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அடிப்படையாக ஒரு சராசரி மனிதனாக இருந்தபோது எனக்கு மனம் தீவிரமாக வேலை செய்யும். ஆசைகள் என்னை எவ்வளோ, நான் ஒரு நாளைக்கு 3 மொழி சார்ந்த திரைப்படங்கள் பார்ப்பேன். நிறைய செயல்களை பற்றி நான் நிறைய படித்தவர்களோட தொடர்பு கொண்டு நிறைய கலந்துரையாடல், நிறைய செயல்கள். என்னன்னா, இந்த மாதிரி ஞான சம்பந்தமா இல்லை, ஞான சம்பந்தமான எனக்கு எந்த புரிதலோ எந்த தேடுதலோ எனக்கு சிறு வயதுல எல்லாம் இல்லை, இளமை காலத்திலையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்குள்ளெல்லாம் நான் போனதே கிடையாது. இறைவன் வழிபாடு முறைகள் அப்படின்னா 100% குலதெய்வத்துக்குள்ள கிடா வெட்டினா சாப்பிட்றதுக்காக தான் போயிருக்கேன் வெஞ்சிய, நான் பெரிய வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் பெரிய விசேஷமாலாம் நான் போனதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில வழிபாட்டு முறைகள் என்பதே கொண்டாட்டம் தான் என்னை சொல்லி வளர்க்கப்பட்டது. என்ன கேட்டிங்கன்னா, வழிபாடு முறைகள் கிராமங்கள்ல இருக்கிற மற்ற வழிபாட்டு திருவிழாக்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன், கொண்டாட்டங்களாக தான் எனக்கு நிகழப்பட்டது. நான் சிறு வயதிலிருந்து புது உடை அணிந்து பல சொந்தங்களை பார்க்கறதுக்காக, பல செயல் வடிவத்தோட சந்தோஷமாக துள்ளி தெரிவதற்காக, ஒரு ஆனந்தத்தை பெறுகிற ஒரு பெரும் விழாவாகத்தான் திருவிழாக்களை நான் கண்டறிந்தேன். என் வாழ்க்கையில திருவிழாக்களுக்குள், குலதெய்வத்துக்குள் ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் வேணா அந்த விபூதி பூசுகின்ற டயத்துல வேணா என்னுடைய ஒரு பயபக்தியோட போயிருப்பன வஞ்சிய, மற்ற வேலைகள் அனைவர்களும் ஒரு 5-6 நண்பர்களோடு கொண்டாட்டத்துக்காகத்தான் திருவிழாவே உருவாக்கப்பட்டதாகத்தான் என் வாழ்க்கையில் நான் இருந்தேன். ஒரு நாள் என் வாழ்க்கையில தியானத்துக்கு பல்வேறுபட்ட முறைகள்ல, ஏன் கடவுளை நான் கொஞ்சம் தேடுறதுக்கு வாய்ப்பு நான் தேடுறதுக்கான வாய்ப்பு எப்படி உருவானுச்சுன்னா, வாழ்க்கையில நான் ஒரு தனித்துவமாக வேலை செய்யணும், தனியா ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு வேலை செய்யணும்னு தனியா வரும்போது ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த பயத்துக்கு கடவுள் துணையா இருந்தா நல்லா இருக்கும், கடவுள் ஹெல்ப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும், நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கும்னு, அப்ப கோவில்களுக்கு போறதுக்கும், அங்கங்க எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல முக்கியமான கோவில் இருக்கோ அதை வழிபடுறதுக்காக வாய்ப்பு இருக்கும். நான் மோஸ்ட்லி கடவுள்கிட்ட வச்ச கோரிக்கையில் என் தொழில் சார்ந்து தான் நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய ஞானம் சார்ந்து, சித்தர்கள் சார்ந்து நான் எந்த கோரிக்கையும் வைச்சதில்லை. ஞானத்தை நான் ஒரு பொழுதும் கேட்டதில்லை. தன்னை உணர்வதை பற்றி நான் எப்பொழுதும் எந்த கோவில்கள்லையும் எந்த செயல் வடிவமும் பற்றதில்லை. தன்னை உணர்வுகளை அந்த மாதிரி ஒரு டாபிக்ல பேசுறவங்களோட நான் தொடர்புல இருந்ததே இல்லை. அப்படி ஒரு செயல் வடிவமாக தான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப பல்வேறுபட்ட கோவில்களுக்கு நான் போகும்போதெல்லாம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தியானத்துக்காக அமரணும்னு நினைத்தா கூட என் உடல் ஒத்துழைக்காது. என்ன ஒத்துழைக்காதுன்னா, என் வாழ்க்கையில நடக்கிற செயல்கள் எல்லாம் காட்சியாக வரும். அப்ப தியானம் பண்ண முடியாது. ஒரு 10 ஈக்கள் ஒன்னா மூஞ்சிக்கு முன்னாடி மொச்சா ஒரு டிஸ்டர்ப் ஆகும்ல, அந்த மாதிரி தேனீக்கள் மொத்தமா கூட்டமா என்னை உட்கார விடாத மாதிரி ஒரு செயல் நடக்கும். அப்ப என்னுடைய மனம் எப்படின்னா தீவிரமா ஏங்கும். என்ன ஏங்கும்னா, நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அதை பத்தி தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்ப இன்னொருத்தட்ட இந்த உட்கார்றதுக்கு முன்னாடி ஒருத்தட்ட பேசிட்டு வந்தோம்ல, அந்த டாபிக் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி என் வாழ்க்கையில கடக்கப்பட்டது, நடக்க போறது, அது மாதிரி இருக்கிற விஷயங்கள் மட்டுமே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருநிலைப்பட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரவே முடியாது. அதனால நான் முக்காவாசி இந்த கண்ணை மூடிட்டு உட்காந்து தியானம் பண்றதெல்லாம் தவிர்த்தேன் பல ஆண்டுகள். அப்ப நேரடியாக போய் கடவுள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஒரு கேட்கறது, இந்த தோப்பு கரணம் போடுறது, கோவிலை சுற்றி வர்றது, எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த கோவிலுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும்தான் என்னுடைய பிரதானமாக செயலா இருந்துச்சு. இந்த தியான வடிவத்துக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் என்னிடம் இல்லை. அதற்கான வழிமுறைகளை என் தந்தையும் ஏற்படுத்தி கொடுக்கல, என் தாயும் ஏற்படுத்தி கொடுக்கல, என் சகோதரரும் ஏற்படுத்தி கொடுக்கல, என் சகோதரியும் ஏற்படுத்தி கொடுக்கல. என் சகோதரர் சகோதரிகள், என் உறவுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது காவடி, மொட்டை அடிப்பது, அழகு குத்திக்குவது, பாத யாத்திரையாக நடப்பது, அன்னதானம் போடுவது, யாருக்காவது துணி எடுத்து கொடுப்பது, மாலை மரியாதைகளை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுப்பது. அப்படி இல்லை என்றால் இந்த கெடா வெட்டுவது, தன்னை வருத்தி கொண்டு ஒரு விரதம் இருப்பது, இந்த மாதிரி செயல் வடிவத்தை மட்டுமே எனக்கு போதிக்கப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நாள் விவேகானந்தர் நம்ம ராமகிருஷ்ணர் சம்பந்தமாக ஒரு செயல் வடிவம் எனக்கு கிடைச்சது. அந்த செயல் வடிவத்தை தொடர்ந்து ஒரு 6 நாள் காவேரி கரை ஓரமாக அந்த புத்தகத்தை படிக்கின்ற, அந்த சம்பந்தமாக கேட்கின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. புத்தகத்தை
படிக்கின்ற செயலும் அந்த உரையாடலை கேட்கின்ற செயலும் எனக்கு நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததுனால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்குள்ளே இது என்னதான் பார்க்கணும் அப்படின்னு, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே ஒரு வாரம் முழுக்க நான் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வாரம் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துனுச்சு. அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர் என்று அதிகாலையில் நான் இருக்கின்ற வீடுகளிலிருந்து ஒரு 20 நிமிஷம் நடக்கக்கூடிய அளவுல ஒரு தேநீர் கடை இருக்கு. அந்த கடைக்கு நான் போயிட்டு திரும்பி நான் வரும்போது ஒரு கோயில், ஐயனார் கோவில் ஒரு கோவில் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள தன்னை அறியாமலே ஒரு 10 நிமிடம் நம்ம அமரலாம் என்ற ஒரு உள் உணர்வு தோணுச்சு. அப்ப அமர்ந்த போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன என்று கேட்டால், அந்த ஈக்கள் மாதிரி மொய்த்தது, அந்த கனவுகள், அந்த காட்சிகள் எதுவும் இல்லாம சலனமற்ற நிலையில ஒரு 10 நிமிடம் என்னால் உட்கார முடிந்தது. அப்ப எனக்கு என்ன நிகழ்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இடுப்பு நரம்புகள் ஒரு 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 ஸ்ட்ராங்கா காலம் மடிச்சு சமணம் போட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த நரம்பு அப்படி இருந்து அப்படி உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அந்த இடுப்பு நரம்பே உட்கார்ந்தது மாதிரி என்னால ஒரு உணர முடிஞ்சிச்சு. அப்ப அந்த இடத்துக்குள்ள உட்காரும் போது என்னை அறியாமலே முதுக நிமிர்த்தி அந்த செயல் வடிவத்தோடு அப்படி உட்கார்ந்து அந்த தியானத்தை பார்க்கும்போது நான் என்னையே மறந்து ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் உட்கார்ந்தேன். அங்கு நான் எதையும் காணவில்லை, ஆனால் என்னை மறந்து அமர்ந்தேன். எழுந்து பார்த்து நான் ஒரு பெரிய சந்தோஷத்துல நான் அடைஞ்சிட்டேன். அப்ப எனக்கு இது இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு என்னால் அதிலிருந்து அகண்டு வர முடியாது. அதுதான் முதல் துவக்கம் என் வாழ்க்கையில. அப்ப இங்க இருக்கிற அத்தனை மாணவர்கள்கிட்டையும் சொல்றேன், நீங்க என் மாதிரியே தான் வாழ்க்கையில கடந்திருக்க வாய்ப்புகள் இருந்தால் நீங்க இதோட ஒப்பிட்டு பார்த்துக்கங்க. நீங்க நான் பேசுனதை திருப்பியும் உங்களுக்கு ரீகால் பண்றது எதுக்குன்னா, இது எதற்காக, இந்த இடத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எதற்காக அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தியான வகுப்புங்கிறது, தியானம் சொல்லி தர்றது 2 மணி நேரம் ஒரு மாவட்டத்துக்குள்ள சந்திக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க ஏதாவது ஒன்று ஒரு நிகழ்த்திட்டு போகணும். யாருக்காவது எதையாவது ஒன்று ஒரு பெரிய செயல் வடிவத்தை கொடுத்துட்டு போகணுங்கிறதா நம்ம நினைக்கிறோம். அப்ப ஒரு சராசரி மனிதன் அந்த நரம்பு வடிவத்தில் மாறினோன்னு அவனுக்குள்ள உடல்ல ஹார்மோன் சேஞ்சா என்ன வந்துச்சுன்னா, அந்த டிஸ்டர்ப் பண்ணுச்சுல்ல அது போயிடுச்சு. கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டல அது அங்க தேவைப்படல. பூசாரி தேவைப்படல, பூஜை தேவைப்படல, பூக்கள் தேவைப்படல, பால் தேவைப்படல, சூடம் தேவைப்படல, பத்தி தேவைப்படல, எதுவும் தேவைப்படல. 3 வேளை சுத்துறது கோயில்ல தேவைப்படல, தோப்பு கரணம் தேவைப்படல, யாரோ இந்த கோவிலை பத்தி தலை வரலாறு சொல்றது தேவைப்படல. தனக்குள்ள சிந்திச்சுக்கிட்டு இருந்த அந்த சிந்தனை அதுவும் போயிடுச்சு. அங்கு 20 நிமிடம் எனக்கு என்ன நிகழ்ந்தது என்றால், காலியாக ஒரு உடலை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். ஒரு உடலை நீங்கள் சிந்தனையே இல்லாமல் உங்கள் உடலை அப்படியே ஒரு பொம்மை மாதிரி தூக்கி காலியா வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இந்த செயலை மட்டும் நினைச்சு பாருங்க. தாத்தா நினைக்கிறது, அப்பாவை நினைக்கிறது, கரண்ட் புள்ள நினைக்கிறது, வீட்டை நினைக்கிறது, இந்த பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க போறான்னு நினைக்கிறது, இந்த வீட்டுக்கு எப்படி டிவி கட்ட போறேன்னு, நீங்க எவ்வளவோ சிந்தனைகள், கற்பனைகள், செயல்கள், நீங்க பார்க்குற மொபைல்ல பார்க்குற அத்தனை காட்சிகளும் பதிவாக பதிந்துவிடும். அது எங்க உங்களுக்கு ஓத்திரியமா மாறும்னா, நீங்கள் தியானத்துல உட்காரும் போது அதெல்லாம் ரீகால் ஆகி திருப்பி வரும். நீங்க டிவியில பாக்குற படங்கள் எல்லாமே எங்கடா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னா, தியானத்துல உட்காரும் போது திருப்பி ரீகால் ஆகும். நீங்க நண்பர்கள்ட்ட பேசுனது, சல்லாசமாக இருந்தது, அதெல்லாம் எங்கடா திருப்பி உங்களுக்கு மெமரிக்குள்ள திருப்பி பயன்பாட்டுக்கு வரும்னா, மௌனமா உட்காரும் போது வரும். நீங்க படிச்சு வச்சிருக்க அத்தனை அறிவு சிந்தனைகள்ல எங்க உங்களை தொந்தரவு பண்ணுன்னா, நீங்க தியானத்துல மௌனத்துல உட்காரும் போது மௌனத்தை உடைக்கிறதுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கத்து வச்சிருக்க அத்தனை செயலும் தான் மௌனத்தை உடைக்கும். அந்த மௌனத்தை உடைக்கிறதுக்கான வாய்ப்பை அதுதான் பண்ணுது. அப்ப தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு பொருள் மீது, ஒரு செயல் மீது கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். 2.5 கோடி பேர் 3 கோடி பேர் சமைக்கிற வீடியோவை தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பெண்ணும் ஜவுளி கடையில ஜாக்கெட்ல இருந்து புடவையில இருந்து அந்த வீடியோக்கு சம்பந்தமா அது சம்பந்தமா நிறைய பார்க்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை என்பது எதற்காக தொடங்கப்பட்டது? பத்திரிகை என்பது ஒரு பெரியவங்க ஊர்ல படிச்சது எதற்காக? இங்க இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு போக முடியல, இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியல, பக்கத்துல இருக்க நகரத்துக்கு போக முடியல, பக்கத்து ஊர்ல இருக்கிற செய்திகளை நமக்கு தொடர்பு இல்லை, அந்த செய்தியை உட்கார்ந்த இடத்திலே படித்து தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறதுக்காக தான் தொடங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதன் முழு நேரமும் தியானம் பண்ண நேரம் இல்லைங்கிறான். அலுவலகத்துக்கு போய் அவன் அப்படியே செல்ல திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு நேரம் இருக்கா?
தியானம் இது என்ன, எங்க அப்பா விட்டு சொத்தா, இல்லை எனக்கு ஏதாவது கிடைக்க போதா, இதுல நீ தியானம் பண்ணா எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா, நான் என்ன பங்குச்சத்தை வச்சு நடத்துறேன்னா, இல்லை மேலே ஒருத்தன் ராக்கெட்டை விட்டு செவ்வாயில் கொண்டு போய் ஆளை இறக்குறேன் நான், அந்த மாதிரி ஏதாவது நான் செய்ய போறேன்னா, இல்லை இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆகிறதுக்காக நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு தனி மனிதன் செதற்காய் உடைக்கிற மாதிரி தேங்காவை எண்ணங்களால கற்பனைகளால உடைக்கப்பட்ட போது அந்த செயல் வடிவத்திலிருந்து மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம பெற்றோம் அனுபவத்திலிருந்து. அந்த வாய்ப்புனாலதான் மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடக்கம், இந்த செயல் வடிவம். அப்போ ஒரு தனி மனிதன், நீங்க தேங்காவை உடைச்சு பார்த்திருக்கீங்கல்ல, தேங்காய் மாதிரியே நீங்களே உங்களை தூக்கி உடைச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அமாவாசைக்கு பூசணிக்காய் உடைக்கிறது தானே நீங்க பார்த்திருக்கீங்க. நான் பார்க்கறது எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனையும் ஒரு ஆணும் பெண்ணும் தூக்கி கொண்டு ரோட்ல உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடைப்பது, செதறுவதை திருப்பி ஒண்ணு கூட்டி கொண்டாடுவது, இதுதான் வேலையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல, அந்த அனுபவத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்பட்டது. புது ரூட்டு, இந்த பார்வை மாறிடுச்சு, செயல் வடிவம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சுங்க. சாப்பாடு முறைகள் மாறிடுச்சு. கரிமீனெல்லாம் கடவுள் மீது பயத்துல வள்ளலாரெல்லாம் நாங்க கும்பிட்டதே கிடையாது. வள்ளலாருன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவர் பேரை கூட நம்ம பயன்படுத்த மாட்டோம், அருள் பெரும் ஜோதின்னு தான் சொல்லுவோம். அப்படி ஒரு செயலை எங்க ஊர்ல ஒருத்தன் கூட கும்பிட்டது இல்லைங்க. ஏறத்தாழ 400 வீடுகளை கொண்ட கிராமங்களில் ஒருத்தன் கூட வடலூரை பற்றியோ வடலூர்ல இருக்கிற அந்த பெரியவரை பற்றி சொன்னதே கிடையாது, கும்பிட்டதும் கிடையாது. அவன் முனீஸ்வரனை கும்பிட்டுருக்கான், மாயாண்டியை கும்பிட்டுருக்கான், அதை கும்பிட்டுருக்கான், இதை கும்பிட்டுருக்கான், முருகனை சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ஆனால் உயர்ந்த மகான்களை பற்றி ஒரு கிராமங்களில் உரையாடல்கள் இல்லை. என் கிராமத்துல இல்ல. என் கிராமம் எல்லாம் தஞ்சையில ஒரு முக்கியமான இடங்கள்ல இருக்கிற இடம், அங்கேயே இல்லை. அப்ப அந்த கரிமீனை விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. கரிமீன்கள், காய்கறிகள் கம்மி, கரிமீன்கள் இல்லாத வீடே கிடையாது. அப்படி வீட்டுலதான் நம்ம வளர்ந்தோம். அப்ப அந்த நான்வெஜ் எல்லாம் கட்டுப்பாட்டுல யாரோ ஒரு உரை நிகழ்த்தி, யாரோ ஒரு செயல் நடத்தி, அந்த மாதிரி செயல் வடிவத்துல இல்லைங்க. புலால் உண்ணாவர்கள் உள்ளே வராதீங்கன்னு வடலூர்ல போர்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கரிமீனை நான் உடல. இந்த 20 நிமிடம் தியானம் அந்த செயலை ஒதுக்குனுச்சு. இந்த ஹார்மோன் சேஞ்சுங்கிறது இதுதான், மாற்றங்கிறது இதுதான். ஒரு குரு போதனையால அது நிகழ்த்தனா அது வேற. நான் சொல்றது ஒரு அனுபவத்துக்காக சொல்றேன். உங்களுக்குள்ள இருந்து மாறி ஒரு பொருளை விடுவீங்க, ஒரு பொருளை விட்டுட்டு போவீங்க, அதுதான் மாற்றம். இப்ப எனக்குள்ள நடந்தது எதுவுமே யாரும் வற்புறுத்தி செய்யல, கட்டுப்பாடுல செய்யல, ஒரு நம்பிக்கை அடிப்படையில செய்யல. செவ்வாய்க்கிழமை இந்த சிறுவாபுரியில விளக்கு ஏத்திக்கிட்டே இருந்தா, நெய் விளக்கு ஏத்திக்கிட்டே இருந்தா ஏதாவது மாற்றம் கிடைச்சிருக்கிறதுக்காக நான் போய் செய்யல. வெள்ளிக்கிழமை போய் ஒரு இடத்துல பத்தி கொளுத்திக்கிட்டே இருந்தா மாறுன்னு நான் செய்யல. அஷ்டமியில போய் பூசணிக்காய் தூக்கிக்கிட்டு காலப்பயிரை சுத்திக்கிட்டு இருந்தா மாற்றம் வரும்னு நான் செய்யல. இதெல்லாம் என்ன அடிப்படைங்கிற தாண்டி 20 நிமிடம் தியானத்துல உட்கார முடியல. அந்த பலவீனத்தை என்னாலும் ஒரு பெண்ணால கண்டுபிடிக்க முடியல. பூசண மரத்தையும் மாங்காய் மரத்தையும் சுத்துறது அடுத்தது, அதை கண்டுபிடிக்க முடியல. யாரோ சொன்னதை நினைச்சுக்கிட்டு 4 திரியை தூக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ அழிச்சுட்டு ஒரு பொண்ணு போய்கிட்டே இருக்கிறா. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன கரியாவே இருக்கிறா கோயிலுக்கு. எத்தனை ஆண்டுகள்னா 25 ஆண்டுகளும் போயிட்டு இருக்கா. ஆனால் அவள் எந்த மாற்றத்தை சந்திக்க வேண்டாம். நான் கேட்பது, அவள் வீட்டுக்காக எதுவும் செய்ய வேண்டாம், அவளுக்காக என்ன செய்தாள், அவளுக்கு என்ன செய்தாள். சேஞ்சுங்கிறது உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி மாறக்கூடாது. நீங்க சேஞ்ச் ஆனாதான் அதை பார்த்துட்டு எங்க அம்மா வேற மாதிரி இருக்காப்பான்னு அவன் இன்ஸ்பயர் ஆகி வருவான். புரியுதுங்களா? அதுதான் இன்ஸ்பயர், அதுதான் சேஞ்ச், அதுதான் மாற்றம். ஐயோ ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லப்பா அப்படிங்கிற அந்த பயம் தானா வந்துடும். அங்க சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லைங்க, பார்த்தாவே வந்துருங்க. நிறைய குரு போதனை பண்ணல, கிளாஸ் எடுக்கல, பார்த்தான். என்ன பார்த்தான்? நீண்ட நெடிய நாட்கள் தனக்குள்ள வச்சிருந்த அந்த கனல் என்பதை, அந்த தியானத்துக்குள்ள இருக்கிற உயர்ந்த ஆற்றலை அப்படி வெளியில செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கினாங்க. இதே மாதிரி என் வாழ்க்கையிலும் பல நாள் நடந்திருக்கு. ஆனால் அப்பொழுதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த உள்ள கொடுத்தான்ல அந்த பொருள் வேலை செய்யறதுக்கு 5-6 மாதங்கள் ஆச்சு. சில பேருக்கு தான் சொல்றேன், நம்ம ஒரு ஆசீர்வாதம், ஒரு தீட்சைங்கிறது உங்களை சுத்தி நாய் மாதிரி வரும். நம்ம கொடுக்குறோம்ல ஒரு ஆசீர்வாதம், நீங்க என்ன உதாசனப்படுத்தினாலும் அது போகாது. ஏன்னா அது உயர்ந்த செயலிலிருந்து பெற்றது.
உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது வேலை செய்யலைன்னா அது நிற்கும். ஏன்னா உங்க உடல் ஒத்துழைக்கல, உங்களுடைய கிரகம் படி நீங்க இந்த செயல்ல இருந்து மாற முடியலன்னா அது காத்திருக்கும். அந்த கிரகமும் அந்த செயலும் சரி செய்யும் போது உடலுக்குள்ள போயிடும். அப்ப உள்ளது வேலை செய்யும், ஒரு மனிதன் மாற்றத்தை சந்திப்பான். இப்ப ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் புத்தகத்தினால நான் மாற்றம் அடையல. இந்த காற்றுல ஆகாய தத்துவத்துக்குள்ள என சுவாசத்துக்குள்ள ஒரு செயல் உள்ள வந்துருச்சு. அப்ப வரும்போது எனக்கு அது தெரியல. அப்ப என்ன தத்துவத்தை கண்டுபிடிக்க வேண்டும்னா, உயர்ந்த யோகி எழுதுகின்ற புத்தகத்தை படிக்கும் போது இந்த சுற்றி இருக்கின்ற செயல் வடிவத்துக்குள்ள நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு சக்தி உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. இது உண்மை, இது செயல் வடிவம். அப்ப அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உயர்ந்த ஆற்றல் எனக்கே அறியாம எனக்குள்ள சுவாசத்துக்குள்ள போயிருச்சு. இது அறிய முடியல என்னால. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த விவேகானந்தர், ராமகிருஷ்ணருடைய புத்தகத்தில் அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது, அதனால் நமக்கு உள்ள ஒரு ஏதோ மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது நினைத்தேன். அந்த வாசிக்கும் போது உயர்ந்த ஆற்றல் உள்ளே வந்து ஒரு செயல் வடிவமாக சுவாசத்துக்குள்ள போனோன்ன அங்கு நரம்புகள் மாறப்பட்டது. அங்கு முதல் மாற்றம் இடுப்புல இருக்கிற அந்த முதுகு தண்டுல அந்த பள்ளமா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள ஒரு சேஞ்ச சந்திச்சேன். முதல் சேஞ்ச் அங்கதான். ஒரு மனிதனுக்கு கருப்புசாமின்னு ஏன் வச்சிருக்காங்கன்னு பாதி பேருக்கு தெரியாது. எதுக்கு கருப்புசாமி? கருப்புசாமி என்பவன் யாருன்னா நெருப்புன்னு அர்த்தம். நீ மேல சிவனை பார்க்க போற, சதுரகிரிக்கோ வெள்ளையங்கிரியிலோ எங்கேயோ, கீழே கருப்புசாமி வச்சிருப்பானா நெருப்பு அவன் கொடுப்பா, அதை வாங்கிட்டு போடா. ஏன்னா சிவனை பார்க்கணும்னா எதை கொண்டு போகணும்? பூ கொண்டு போக கூடாதுன்னா நெருப்பு கொண்டு போகணும். அந்த நெருப்பு எது? கருப்புசாமி தான் நெருப்பு. சிவனை வழிபடுற சிவனே நெருப்பு. அவனை சுத்தி இருக்கிறவன் எப்படி இருப்பான்? எல்லாரும் நெருப்பா இருப்பான். அப்ப கீழே இருப்பவன் கருப்புசாமி எதற்கு? இதற்கெல்லாம் வழி தோன்றதால என்ன பண்ணிட்டான்? சுருட்டை வாங்கி வைக்கிறதுக்கு, கற்பூரத்தை கொளுத்துறது, இதெல்லாம் பழக்க வழக்கத்துல கொண்டாண்டான். அப்ப கீழேயே ஒருத்தன் சரணாகதி அடைந்து கருப்புசாமியிடம் நெருப்பை வாங்கி கொண்டு ஒருத்தன் மேல போனான்னா ஒரு மாற்றத்தை சந்திப்பான். அந்த நெருப்பு என்பது ஒருத்தனுக்கு எங்க கனல் பத்த வைக்கணும்? அணையா அடுப்பு என்பது எது? இடுப்பு. வள்ளலார் பத்த வைத்த அடுப்பு எது? இடுப்பு. இடுப்புலே ஒருவன் பத்த வைத்தாதான் இங்க ஜோதியை பார்க்க முடியும். நெற்றி கண்ணை திறக்க இங்க கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தா எவன்டா பார்ப்பான்? கீழ இருந்து ஒருத்தன் பத்த வைத்தாதான்டா மேல ஜோதியை பார்க்க முடியும். கனலை மூட்ட வேண்டும்னா கீழே மூட்டணும். நெத்தி போட்ட கவனிச்சுக்கிட்டே இருந்தானா காலம் முழுக்க நீ கவனிச்சு கொண்டே இருக்க வேண்டியதான். காலம் முழுக்க கவனிக்க வேண்டியதான். கீழிருந்து ஒரு வேலையை எதற்காக சொல்லி கொடுத்தான்? பெரியவர்கள் அதுக்குள்ளே பல சூட்சமங்களை வைத்திருக்கிறார்கள், பல ரகசியங்களை வைத்திருக்கிறார்கள், பல குறியீடுகளை வைத்திருக்கிறார்கள். வழிபாடு முறைகள், கோவில்கள் எல்லாமே காரணம் இல்லாமல் இல்ல. மாரியம்மன்னா ஒரு காரணம் இருக்கு, முனீஸ்வரன்னா ஒரு காரணம் இருக்கு. நீ வழிபடுற மாதிரி இல்ல. உடல் தத்துவமாக ஒண்ணு இருக்கு, உடல் செயல் வடிவமாக ஒண்ணு இருக்கு. அது தெரிந்து கொள்ள வேண்டும்.